இங்க நார்வேயோட குழந்தைகள் காப்பகம் ஒரு இந்தியன்ஸோட குழந்தைய கடத்திட்டு போறாங்க. இதை பார்த்து அவங்களோட அப்பா அம்மா வேகமா ஓடி வந்து இந்த காரை பிடிக்கலாம் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கார் அங்க இருந்து கிளம்பிடுது. இந்த குழந்தைய மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்க இவங்களோட முதல் குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எவ்வளவுதான் கத்தியும் எதுக்காக தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கறதே தெரியல. சோ இப்ப கேஸ் ஃபைல் பண்ணவும் தான் தெரியுது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேஸை நார்வே கவர்மெண்ட் இவங்க மேல போட்டுருக்காங்க. அதுல முதல் கேஸா குழந்தைக்கு கையால சோறு விட்டுனதும், ரெண்டாவது கேஸா கண்ணுக்கு பக்கத்துல திருஷ்டி போட்டு வச்சதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இப்ப கோர்ட்ல கேஸும் நடக்குது. ஆனா இவங்க எவ்வளவுதான் பேசி பார்த்தோம் இவங்களுக்கு சாதகமா எதுவுமே வர மாட்டுது. சோ இதனால இவங்க மேல ஒரு பைத்தியக்கார பட்டம் கட்டி குழந்தைய இவங்க கிட்ட நிரந்தரமா பிரிச்சு வேற ஒருத்தவங்க கிட்ட தத்து கொடுத்துறாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தத்து கொடுத்த இடத்துல போயிட்டு குழந்தைய எப்படியோ கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தன்னோட 2 குழந்தைகளும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த நாட்டுல இருந்து அதனால பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் மூலியமா அங்க இருந்து ஸ்வீடன் நாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பட் அங்க இருந்து வெளியே போகும்போது பாஸ்போர்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட நேம் வாண்டட் லிஸ்ட்ல வந்ததுனால கரெக்டா பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ரொம்பவே வியடா நடந்துகிட்டதுனால இதை வச்சு நார்வே கவர்மெண்ட் இவங்க கண்டிப்பா பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வீடியோ பிளே பண்ணி எல்லாரும் முன்னாடி காட்டிடுறாங்க. அங்க இருந்த ஜட்ஜு இந்த வீடியோ பார்த்துட்டு குழந்தை இவங்க கிட்ட இருந்தா ரொம்பவே கெட்டது, அதனால குழந்தை இவங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க.